இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ் சினிமாவில் இந்த இன்றைய தலைமுறை ஹீரோக்கள் இருக்காங்க இல்லைங்களா, ரெண்டு விதமா இருக்காங்க. ஒன்று என்னன்னா, ஒரு ரெண்டு படம் ஓடின உடனே ஏதோ தான் தமிழ் சினிமாவுடைய உச்சம்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லைங்களா, அது சுத்தமாக அப்படியே மாற்றிக்கிட்டு தான் பெரிய கொம்பு தாயலான அந்த சினிமாவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு திமிர்தனத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இன்னொன்று என்னன்னா, எதை பற்றியும் கேர் பண்ணிக்காம எதுக்கும் உழைக்காம அது என்னென்ன வேணும் அந்த சினிமாவில் நடிக்க வந்துட்டோம்னா அதற்கான அடிப்படை கட்டமைப்பு என்ன அப்படின்ட்டு கூட இல்லாமல் வரையா நமக்கு வாய்ப்பு நம்ம வந்தவொடனே அதில் அடிச்சு தூக்குவோம் அப்படின்னு நான் சொல்றது ஒரு 2 படம் 3 படம் நடிச்சவர்களே சொல்றேன். அதிகா ஒரு வாய்ப்பு அடிச்சு தூக்கும்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இவர்கள் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய படங்களையே பார்க்கறதில்லை, வேற்றுமொழி படங்களையே பார்க்கறதில்லைங்க. நான் ஒரு 2-3 ஹீரோ சம்பந்தமா கேட்ட பேர் சொல்ல வேணாம், வருத்தப்படுவாங்க. அது ஏன் தேவையில்லாத வேலை, அவர்கள் சம்மந்தப்பட்டவர்களே சொன்னது. அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களே சார் அந்த நபர் காலையில் 10 மணிக்கு எழுந்துக்கிறாருங்க, எழுந்து முடிச்சுட்டு ஏதோ 2-3 படம் இருக்குது, அவர் கமிட் ஆகுறாரு, எங்கே போகலான்றாரு, இங்கேருந்து கிளம்பும் போதே தனக்கு என்னென்ன வசதியெல்லாம் பண்ணி வைக்கிறோம், என்ன மாதிரி ஜூஸ் வேணும், மத்தியானம் என்ன மாதிரியான சாப்பாடு வேணும், எந்த ஹோட்டலில் தன்னை தங்க வைக்கணும், இதில் தான் குறிப்பாக இருக்கிறாரு. கண்டி அவர் கதை சூஸ் பண்ணுவோம், வேற்றுமொழியில் இட்டான ஒரு படத்தை பார்ப்போம், சினிமாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுப்போம். சினிமா சம்பந்தமான சத்தியமா இந்த தலைமுறை புத்தகம் படிக்க போறது இல்லை, ஆனா படிச்சா ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க புத்தகம் படிக்கலனா கூட ஆடியோ வடிவில் உள்ள சில புக்ஸ், இந்த ஆடியோ வடிவில் இருக்குல்ல சில கதைகளாவது கேட்கலாம் இல்லையா, அதுவும் கிடையாது. தேமேன் போய் நிக்கிறது, நடிக்கிறது, அதன் பிறகு நம்மளை போட்டு என்ன பண்றது, சார் சம்பளம் வாங்கிட்டீங்களா, சம்பளத்தை பேசிட்டீங்களா, செக் வந்துருச்சா, செக்கா கொடுக்க வேணான்னு சொல்லுங்க, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண சொல்லுங்க, இப்படியா அவர்கள் பணத்தின் மீது தான் குறியா இருக்கிறாங்க அப்படின்னு இது சொல்றதுக்கான காரணம் 100க்கு 100 உண்மை. நானே கண்கூட பார்த்துருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இளைய தலைமுறை நடிகர்கள்லாம் அப்படி மேலே எழுந்து வராதுக்கு தான் காரணம். அதை சரி, அந்த டாபிக் தனியாகவே பேசுவோம். இது இவ்வளோ தூரம் இந்த லீடு கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, இதே தமிழ் சினிமாவில் 2 மாபெரும் ஹீரோக்கள், ஒரு பக்கம் ரஜினி, இன்னொரு பக்கத்தும் கமலஹாசன். இந்த 2 பேரும் எப்போ இந்த வயசுலாம் அப்படி உட்காந்துக்கிட்டு மடியில் பேர பிள்ளைங்களோட விளையாட வேண்டிய வயசு, இந்த வயசுல இறங்கி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க சினிமா மீது உள்ள காதலை தாண்டி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் தாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே போராடி ஒருத்தன் ஒரு இடத்த பிடிச்சிட்டான்னு வச்சுங்க, அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த இடத்திற்கான அந்த 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 போராடி அந்த அந்த இடத்த பிடிச்சாங்களா, அதன் மீதான காதல் அவனுக்கு மாறவே மாறாது, அதீதமான காதலா தான் மாறும். அப்படிதான் 2 லெஜெண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அவர் நடிச்சுக்கிறார் கமலஹாசன். இப்போ ஒரு வீடியோ சோசியல் மீடியால, இன்னும் தக் லைஃப் படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 10க்கு முன்னாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏப்ரல் 10 வரைக்கும் குட் பேட் அக்லி தான், அதுதான் பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் 10க்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ரகுமான் ஸ்டுடியோவால மணிரத்னம் ஆபீஸா கமல் ஆபீஸான்னு தெரியல, ரகுமான், மணிரத்னம், கமலஹாசன் அப்படி உட்காந்து பேசுற ஒரு சில நொடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது கமலஹாசன் அவ்வளோ எனர்ஜியா இருக்குது. அதை தாண்டி அந்த சினிமா மீது உள்ள காதல் தான் காரணம். இயக்குனர் சரண் கிட்ட, ஏன்னா இந்த நேரம் நாம சொல்றது என்னன்னா, ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி வருது, அந்த நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன, இந்த கமலஹாசனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா குட் பேட் அக்லிக்கு எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு, எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு, இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் அவரே இருக்காரு, பார்த்துருப்பார். அதனால அந்த படம் ரிலீஸ் ஆகட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை வெளியிட்டுக்கலான்னு அவர் சொல்லியிருப்பாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, கமலுக்கு விஜயும் அப்புறம் அஜித்துக்கு ரஜினியும் இவங்களாவே பிரித்து பங்கு போட்டுக்கிட்டாங்க. சும்மா ஆட்கள் இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ கமலஹாசன் அஜித்தும் ஏதோ 10 படம் பண்ண மாதிரி, அதில் 8 படத்தில் அவங்களுக்குள்ள சண்டை வந்த மாதிரிலாம் வெளியே சும்மா இந்த கட்டமைப்பு கதைகள்லாம் இருக்குது. அதை தாண்டி அஜித்தை ரசிக்கக்கூடிய ஒரு நபர் கமலஹாசன். அதுக்கு திரும்பவும் சொல்றதுக்கு காரணம்னா, கமலஹாசனும் கையை ஊன்றி கரணம் போட்டு வந்தவர் தான் அவர். அவர் ஒன்றும் பெரிய சினிமா பின்புலம்லாம் கிடையாது. இந்த கபில் சர்மான்னு ஒரு நிகழ்ச்சி, இந்தியில் ஃபேமஸான நிகழ்ச்சி, அது இப்போதான் லேட்டஸ்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமலஹாசனை விக்ரம் டைமில் இன்டர்வியூ பண்ணது பொழுது அந்த கபில் சர்மா அவர் இந்தியில் நமக்கு லாங்குவேஜ் தெரியாது, அவர் பான் பேசிகிட்டே இருப்பார், அரங்கமே சிரிக்கும். ஹிந்தி தெரிஞ்ச கமலஹாசன் விழுந்து விழுந்து சிரிப்பாரு. அப்ப அவருடைய முதல் படத்தோட பேரை பிரமாதமா உச்சரிப்பார் அந்த கபில் சர்மா. களத்தூர் கண்ணம்மா அப்படின்னு நெகிழ்ந்து போயிடுவாரு கமல். அந்த முகத்துல அப்படி ஒரு பிரகாசம் ஆகி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கன்னு வருது.
திரும்ப களத்தூர் கண்ணம்மான்னு சொன்ன உடனே அப்படி ஒரு முகத்துல ஒரு பயங்கர இது. என்னன்னா நம்ம ஊர்ல சொல்றது வேற, ஒரு நார்த்ல அவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துற ஒரு நபர் வந்து கொஞ்சம் கூட அந்த உச்சரிப்பு மாறாமல் அதை சொல்ற அந்த விதம், அது தன்னுடைய முதல் படம் களத்தூர் கண்ணம்மாவில் இருந்து தொடங்கி அம்மாவனி அப்பாவனியன் பாடி இன்னைக்கு வந்து தக் லைஃப் வரைக்கும் தன்னுடைய இருப்பிடத்தை வேற லெவல்ல வச்சிருக்காருன்னா அது உலகநாயகன் கமலஹாசனால் மட்டும்தான் முடியும், மாற்றுக்கிறது கிடையாது. அதனால்தான் சரி ஓகே, ஒரு படம் வருது குட் பை அக்லி, அது வரட்டும், அதனுடைய கொண்டாட்டம் முடியட்டும், தக் லைஃப் ஆரம்பிச்சிடும். நாம கேள்விப்பட்டதுன்னா தக் லைஃப் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்களாம். 4 மணி நேரம் எடுத்து வச்சு அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை தொடங்க போறாங்க. கமலஹாசன் மணிரத்னம் கிட்ட சொன்ன ஒரு வாய்மொழி உத்தரவாக ஒரு தகவல் என்னன்னா, சிம்புவோட போர்ஷனை எங்கேயும் கை வைக்காதீங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க, எவ்வளவு பெரிய மனசு வந்து ஒரு சிம்புவோட போர்ஷன் அந்த படத்துல வந்து சிம்புவோட கேரக்டர் முக்கியத்துவமான கேரக்டர் என்னன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி தக்லை படம் நாயகனை தாண்டி ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு இந்த மொத்த டீமும் காத்துக்கிட்டு இருக்கு. அஜித்தை பத்தி சொன்ன உடனே ஒரு மேட்ரு ஒன்று சொல்லணும்னு இயக்குனர் நண்பர் சரண் கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவர் ஒரு தகவலை சொன்னார். அட்டகாசம் படத்தினுடைய படப்பிடிப்பு விறுவிறுன்னு நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி சர்க்கியூட் மனோகர் அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு இவருக்கு வருது. இவர் போய் மீட் பண்ணுறாரு. சார், முன்னாபாய் எம்பிபிஎஸ் படத்தை வந்து நாங்கள் தான் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், இந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, கமல் சார் தான் பண்ண போகிறாரு, வசூல் ராஜ் எம்பிபிஎஸ், நீங்கள் தான் டைரக்டர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. சார் எப்போ ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னு. இமீடியட்டாக ஆரம்பிச்சிருவோம், இப்போ பேசுகிறேன் இல்லைங்களா, இன்னும் ஒரு 4 நாளில் படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியலையா. இல்லை சார் வேற வழியே கிடையாது, சார் சொல்லிட்டாரு, ஆல்ரெடி அட்டகாசன் ஒரு படம் போயிட்டு இருக்கு அப்படின் போது இல்லை உங்களை சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரா, சரி ஓகே சைமல்டேனியஸாக 2 படத்தை எடுத்துப்போம் ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா அட்டகாச தீபாவளி ரிலீஸ்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது தூத்துக்குடியெல்லாம் படப்பிடிப்பு எடுக்கணும், தூத்துக்குடி ஹார்பர்லாம் வந்து பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு, 100 நாள்ல அந்த படத்தை முடிக்கணும் நீங்க. ஏன்னா கமலஹாசன் 45 நாள் கண்டினியூவா வந்து ஒரே கால் ஷீட் கொடுத்துட்டாரு. 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார். நைட் ஷூட்டிங் கிடையாது. இதுக்குள்ள நீங்க எடுத்துங்க, 45 நாளுக்குள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டார். சார் ஒரு நாள் டைம் கொடுங்க. என்னன்னா என்னுடைய பட ஹீரோ இப்ப நடிச்சிட்டு இருக்கான், என்னுடைய நண்பர் கூட எனக்கு வந்து திரைவாழ்வில் ஒரு பெரிய அறிமுகத்தை காவல் மன்னனால் வந்து கொடுத்தவர். முதல் பட ஹீரோ இல்லைங்களா, அவர்கிட்ட நம்ம கேட்டு வரோம்னா அஜித் கிட்ட கேட்டோம்னா அவர் கட்டி பிடிச்சிட்டாங்க. ஜி எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அது இந்தியில ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச படம், கமலஹாசன் சார் வந்து உங்களை ஓகே பண்ணியிருக்காருன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க அங்க வந்து 9 to 5 எடுக்கிறீங்களா, எடுத்துட்டு நைட் ஷூட் இருந்ததுன்னா நம்ம படம் அட்டகாசம் எடுக்கலாம் ஓகே அப்படின்ட்டாராம். சார் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த படத்தை 100 நாள், அதாவது வந்து அட்டகாசத்தை தீபாவளி ரிலீஸு, அவங்க வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க சுதந்திர தினத்துக்கு. அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. ஏன்னா இவரை வச்சு நம்ம படம் பண்ண மாட்டோமான்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவரே உங்க பேரை சொல்லியிருக்காங்கன்னா நீங்க போய் பண்ணுங்க ஜி அப்படின்னு சொல்லி அதுதான் போய் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல பண்ணது. அப்போ சரண் நிறைய பேசிட்டு இருந்தார் கமலை பத்தி. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவரை நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்லுவாங்க, அப்படியே அசால்ட்டா உட்காந்துட்டு இருப்பாரு, கேமரா முன்னாடி வந்தவொடனே அந்த வடிவமாவே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறிடுவாருன்னு. இந்த படம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது கேரவன்ல வந்து மும்பை எக்ஸ்பிரஸ் படத்தினுடைய டிஸ்கஷன், அதுவும் என்னன்னா ஃபுல் டீம் டிஸ்கஷன் போயிட்டு உடனே அந்த கதைக்குள்ள அப்படியே ஊறி போய் சிரிச்சு அதை அப்படியே வெளியெல்லாம் சத்தம் கேட்கும். இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் படுத்து சார் நம்ம படத்துக்கு ஷார்ட் ரெடின்னு உடனே அங்கிருந்து வெளியே வருவாரு. வெளியே வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க, அப்படி நின்ன உடனே அடுத்த நிமிஷம் அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் உடைய கேரக்டரையோ அங்க பேசின வசனத்தையோ அங்க எதுவும் நம்ம மீறி வந்துடும் இல்லைங்களா, அப்படியே அந்த மெட்ராஸ் பாஷையை பேசி வேற விதமா கலக்குவாரு. அதுதான் ஆகச்சிறந்த ஒரு நடிகன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதை அஜித் வந்து சொன்னதுதான். அது என்னன்னா அவ்வளவு பெரிய நடிகர் நீங்க போங்கன்னு சொல்லும்போது அதை தாண்டி 2 படமும் வெற்றி. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வச்சு அட்டகாசமா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அஜித் சொன்னப்போ ஒரு தகவல், இப்போ பிருத்திவிராஜ் இப்போ லூசிபர் 2 சம்பந்தமான ப்ரொமோஷனுக்கு போயிட்டு இருக்காருங்களா, அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப வேதனையா இருந்தது. ஏன்னா அவங்களுடைய தந்தை சுகுமாரன் இறந்தப்போ அவ்வளோ பேர் வந்து ஆர்டிஸ்டுங்க, மோகன்லால், மம்முட்டி, அதாவது மலையாள திரையுள்ள இருக்கிற அத்தனை பேரை வந்து பார்க்குறாங்க. பார்த்தப்ப வந்து அந்த சுத்தி வேடிக்கை பார்ப்பாங்க இல்லைங்களா, இந்த ஆர்டிஸ்டை பார்க்க வந்தவங்க இவங்க எல்லாம் வந்து விசில் அடிச்சு கை கொட்டி சிரிக்கிறாங்களாம். வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு துக்க வீடு, அவரை பெரிய ஆளுமை, திரை ஆளுமை அங்க இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மம்முட்டி, மோகன்லால், அது இது திலீப் எல்லாரும் வந்துட்டு இருக்கும் பொழுது அங்கு நின்றவர்கள் வந்து பயங்கரமா விசில் அடிச்சு இது பண்ணி அந்த துக்க வீட்டை வந்து அவ்வளோ ஒரு அவங்க வெளியே இருந்து சந்தோஷ ஒரு பகுதியா மாத்திரம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது.
இனிமேல் இந்த மாதிரி துக்க வீட்டுக்கு ஒன்றும் பிரபலங்களை கூப்பிடக்கூடாது, இல்லைன்னா யாரையுமே அனுமதிக்க கூடாது அப்படின்னு. இதுதாங்க அஜித்துக்கு நடந்த சம்பவம். ஆட்சி மனோரமா இறந்த சமயத்தில் நீலகண்ட மேத்தா ஸ்ட்ரீட்ல அவங்களுடைய வீட்டில் அந்த உடல் இருந்த டி நகர்ல இவர் போன உடனே சுத்தி நின்று அவ்வளோ கூட்டம், தலை அல்டிமேட்டு அஜித்து ஓன்னு கத்தி அவர் எவ்வளோ கை காமிக்கிற இது பண்றாரு, விசில் அடிச்சு இது பண்ண உடனே அவருக்கே ரொம்ப இதுவாகி போச்சு. என்னடா அது, ஒரு என்னதான் உங்களுக்கு உற்சாகமா ஒரு ஹீரோ வந்துட்டார், அதெல்லாம் தாண்டி ஒரு இடம்பொருள் யாவல்னு ஒன்று இருக்குல்ல, அது போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு காரில் திரும்பி போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டே போனாராம். அதனால தான் அவருடைய தந்தை சுப்பிரமணியம் இறந்த பொழுது ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டார். இது எங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட இது, இல்லை யாரும் தயவுசெய்து வராதிங்க, சினிமாக்காரன் கூட வராதிங்க அப்படின்னு அந்த இதுக்கு சொன்னதுக்காக தான் அந்த தகவலை இப்போ சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அஜித்தும் கமல் மாதிரி அவ்வளோ தெளிவாக பல விஷயங்களை ஆராயக்கூடியவர் தக்லை படம் எப்படி வந்திருக்குன்னா, இன்றைய இளைய தலைமுறை இன்றைய சினிமாவுக்கு போட்டி போடுற அளவுக்கு, ஒரு பக்கம் மணிரத்னம், இன்னொரு பக்கம் கமலஹாசன், இன்னொரு பக்கம் பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான், சொல்லவே தேவை வேற விதமா இருக்கும். இப்போ மணிகண்டன், நம்ம குட் நைட் மணிகண்டன் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு அதாவது ஜெய்பி முடிச்ச பிறகு ஒரு சேனலுக்கு, ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன். வெளியே பயங்கர மழை, ஃபோனை சைலண்ட் மோட்ல வைப்ரேஷன் மோட்ல வச்சுட்டு இருக்கேன். ஃபோன் பாட்டன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அடிச்சுட்டு இருந்தோன்னா ஒரு கட்டத்தில் எரிச்சல் ஆகிட்டோம். சரி ஏதோ ஒரு அர்ஜென்ட் பொழுது யாரோ ஃபோன் பண்ணாங்கன்ட்டு நிறுத்திட்டு, அந்த தம்பி எடுத்தவரை நிறுத்திட்டு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணா, சார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து பேசுகிறோம், சார் உங்களை பார்க்கணும் இம்மிடியட்டா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு. என்னடா அதுன்னு பிறந்து கட்டிக்கின்னு போகலாம் அப்படின்னு பார்த்து ஒரு ஊப்பரோ ஒரு ஓலாவோ போட்டால் மழை காலத்தில் யாருமே எடுக்க மாட்டேன். அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுத்த தம்பியோட வண்டியிலேயே 2 வீலர்லேயே கிளம்பி நான் போன உடனே அவர் கமலஹாசன் அப்போ தான் அந்த படம் பார்த்துட்டு, அவர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் பார்த்துட்டு கண்ணு செவக்க வந்திருந்தார். வந்தவுடனே அப்படி தோலில் தட்டி ஒரு 2 பண்டல் டிஷ்யூ அத்தனையும் காலி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, ஜெய்பீம் அப்படி ஒரு ஆர்வமானது. இதுக்கு சொல்றதுக்கான காரணம்னா, இன்றைய தலைமுறைகள் அப்படி அவர் குட் நைட் மணிகண்டனாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு பெரிய ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்காக இருந்தாலும் சரி, எல்லாரையும் திறமை இருப்பவர்களை ஒரே தட்டில் வச்சு பார்க்குறவர் தான் கமலஹாசன். அதில் மாற்று கருத்து கிடையாது. வசந்தபாலன் கூட ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாரு. வசந்தபாலன் தான் இந்தியன் 2 3 யூனிட்டா பிரிச்சு சங்கர் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதில் ஒரு யூனிட்டை ஈரம் அறிவழகம், இன்னொரு யூனிட் வசந்தபாலன் பார்த்துட்டு. உங்களுக்கு தெரியும் வசந்தபாலன் அதை 2 யூனிட்ல கமல் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் எடுக்கல, சங்கர் தான் அதை எடுத்தாரு. அதே சமயத்தில் இடையில ஒரு இன்டர்வியூ ஒன்று வசந்தபாலன் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, கமல் சாரை நான் பார்த்தேன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இப்போ ஓட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா, இந்தியன் படத்தினுடைய படப்பிடிப்பு, இந்தியன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராக இருந்தாலும், இப்போ சங்கர் சாராக இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, பாலா 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 பாலான்னு என்னதான் கூப்பிடுவாங்க. சங்கர் என்ன பண்ணுவார்னா, ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காட்சிக்கு ரிஹர்சலாக தன்னுடைய அசிஸ்டன்ட்களை வச்சு எடுப்பாராம். அந்த காட்சி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு காட்சி நெடுமுடி வேணும் கமலஹாசனை கைது பண்ணி அவங்க வீட்டில் இருந்து போய் அடைச்சி வச்சிருப்பாரு. இந்த கை காலெல்லாம் சங்கிலி போட்டு எந்த விதத்துலையும் தப்பிக்காது இல்லை. ஏன்னா இவருக்கு தான் வர்ம கலை தெரியும்ல, ஏதாவது ஒன்று அடிச்சு கிடிச்சு இது பண்ணிடுவான்ட்டு அவர் ஒரு பிணைய கைது மாரி கட்டி வச்சிருப்பாரு. அந்த நேரம் அப்படியே பல்ட்டி அடிச்சு படுத்த மேடிக்கா அங்கே இருக்கிற கேஸ் சிலிண்டரை பார்த்துருவார். அந்த கேஸ் சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த கேஸ் சிலிண்டர்லேருந்து அந்த பைப்பை உருவி அந்த விலங்கை பற்ற வச்சு ரிலீஸ் ஆகி வெளியே வர அந்த காட்சி. அது கமல் வரதுக்கு முன்னாடி வசந்தபாலனை வச்சு எடுக்கலான்ட்டு, அதே போல் அவர் கையெல்லாம் கட்டிட்டு வசந்தபாலனுக்கு ஓகே பண்ணுங்க ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று கிளிக்குன்னு ஒரு 2 ஸ்டெப்பு அடி நகர்ந்து வசந்தபாலன். அதே போல் அந்த கேஸ் சிலிண்டர் போய் தொட்டவுடனே யூனிட்டே கை தட்டி இருக்குது. சூப்பர் பாலா, ரைட் ஓகே அப்படின்ட்டு கமல் அந்த வயசான கெட்டப்லாம் போட்டு அவருக்கு அந்த இதெல்லாம் சங்கிலிலாம் பிணைச்சிட்டு சார் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே உருள்றாராம். இந்த பாம்பு, மலைப்பாம்பு ஏதாவது சாப்பிட்டுட்டா நகரம் இல்லைங்களா, அது மாதிரி நகர்ந்தோடனே இங்கே பார்த்தா ஃபிலிமில் எடுக்கிறாங்கல்ல, ஃபுட்டேஜ் ஓடிக்கிட்டே இருக்குது. கட்னு சொல்லிட்டு, சார் இன்னும் கொஞ்சம் வேகமா அப்படின்றாரா சங்கர். சரி ஓகேங்கன்ட்டு அடுத்தது மறுபடியும் பார்த்தா அதே போல் ஸ்லோவாக தான் இது பண்ணுறாராம். சார் இன்னும் கொஞ்சம் வேகமா, ஓகே எடுங்க அப்படின்னு இன்னொரு முறை எடுத்த உடனே அதே போல் நகர்ந்து வந்தோடனே, சார் ஒரு நிமிஷம் சார், நம்ம அசிஸ்டண்ட்டு வசந்தபாலன் பாலா சூப்பராக பண்ணியிருக்கான் சார், அதை பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி கம்முன்னு ஒரு பாட்டு நின்றுட்டாராம். எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் பாருங்க, நின்றுட்டாராம். வசந்தபாலனுக்கு அதே மாதிரி கையெல்லாம் கட்டி ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. டப்புன்னு குதிச்சு போய் அந்த சிலிண்டர் தொட்டு இருக்காரு. உலகத்தில் உள்ள கெட்ட வார்த்தை, உலகத்தில் உள்ள அத்தனை மொழியை இறங்கி கமலஹாசன் கோவத்தில் திட்டுறாராம். யோ, நான் ஒரு 80 வயசுக்கார கிழமை,
இப்படிலாம் துள்ளிகள்லாம் வந்து அந்த வந்து கேஸ் சிலிண்டர்லாம் தொட முடியாது, நீங்க என்ன வேடிக்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு இறங்கி கழுவி கழுவி ஊத்தினோடனே டீமே பிச்சுன்னு ஓடுதான், எங்கெங்கயோ ஓடுதான். சங்கர் ஒரு பக்கம் ஓடிட்டாரா, எல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டாங்கன்னா, இந்த கையில இது ஓட மாட்டீங்கன்னு மேல கமல் நின்று திட்டிட்டு யாரா கீழே ஐயோ போவ மாதிரி வசந்தபால் அப்படி நின்றாராம். அப்படி ஒரு முறை தானா, அந்த முறை வந்து இன்னைக்கு சொல்றாரு, அந்த முறைப்பை இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்தாரு. நகர்ந்த பிறகுதான் என்னை தூக்கி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி எனக்கு அழுகையே வந்துருச்சு. நாளையில இருந்து இந்த யூனிட் இந்த இந்தியன் படப்பிடிப்புக்கே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோடனே ஒரு 4 நாள் கழிச்சு வந்தோடனே சங்கர் சார் சொன்னார் வந்து, அவர் கண்ணில் படாத மாதிரி இருந்துக்க பாலானி, அதெல்லாம் விடுங்க மறந்துட்டு இருப்பார் அப்படின்னு. அந்த பிறகு வெயில் படம் பார்த்துட்டு பசுபதி கிட்ட சொன்னார் வந்து, கமலஹாசன் வந்து பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு. அப்புறம் வசந்தபாலையும் பாராட்டியிருக்காரு. இப்போ எதுவுமே அவர் மனசில் வச்சுக்கல, அதுதாங்க ஒரு கலைஞன் வந்து. அதை போட்டு என்ன உள்ள தள்ளி வச்சுக்கிட்டா இருப்பாங்க வந்து. இதே வேளையில் வந்து கமலஹாசன் மாதிரி நிறைய கூட சொல்லுவாங்க வந்து, இப்போ கூட லிங்குசாமி சொல்லிட்டு இருக்காரு வந்து, நான் பாபநாசம் மாதிரி ஒரு படத்தை, பாபநாசம் படத்தை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவர் பார்த்தீங்கன்னா உத்தம வில்லன் எடுத்து என்னை இது மாதிரி வந்து கடங்காரனா மாற்றிட்டாருன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. கலைப்புலி தான் ஆளவந்தான் எடுத்த பிறகு வந்து பல இன்டர்வியூகளில் சொன்னார் வந்து, ஆளவந்தான் என்னை வந்து கொண்டு வந்து நடுத்தரில் நிற்க வச்சுட்டான் அப்படின்னா மாதிரி இது பண்ணார். அப்புறம் அந்த ₹1 வந்து செக்கு போட்டு கொடுத்தாரு. ஒரு ஆடியோ ரைட்ஸ் வாங்கி வெறும் ₹1 செக்கு போட்டு கொடுத்தாரு. அந்த செக்கெல்லாம் வந்து இதுவாக மாட்டி வச்சிருந்தார். அவர் கூட என்ன சொன்னார்னா, என்கிட்ட கமல் சார் சொன்னது வந்து, முதல்ல சொன்னது கமல் கே சம்பந்தத்தோட கதை சூப்பராக இருக்குது, ஒரு ஸ்டண்ட்டு கலைஞருடைய கதை, ஒரு காமெடி கதை, பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஆளவந்தான் கதையை சொன்னார் அப்படின்ட்டு. அது ஒரு கலைஞனுக்கே உள்ள குணம் வந்து, அது திட்டமிட்டு ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து இப்படி தான் கதை பண்ணோம்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி தக் லைஃப் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான படமாக இருக்கும் என்பதற்கான இன்னொரு காரணம் என்னன்னா, கமலஹாசனும் மணிரத்னமும் நாயகன் படத்திற்கு பிறகு இணைகிறார்கள். இதில் மிக முக்கிய கேரக்டரில் சிலம்பரசன் நடித்துள்ளார். அதெல்லாம் தாண்டி பெரியபாய் A.R. ரகுமான் பிச்சு உதறி இருப்பார். அவர் மணிரத்னத்துக்கு பண்ணாலே ஸ்பெஷலாக பண்ணுவார். கூட கமலஹாசனும் உள்ளே வந்துட்டாருன்னா வேற விதமாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலை உங்களைப் போல் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.